ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குங்க வணங்குறப்ப. கொஞ்சோண்டு பட்டையும் போட்டுக்குங்க தேவையான அளவு. அப்புறம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு 3 தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் வணக்கிக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கிக்கங்க. அதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இதெல்லாம் தேவையான அளவு. ஒவ்வொரு ஸ்பூன் புளிக்குழம்பு பவுட்ரு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுறலாம். போட்டு எல்லாத்தையும் கிளறிக்கலாம். எல்லாம் வணங்கட்டும். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பும் அரைச்சி கொஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் கெட்டி பதமாக வரும். எடுத்து வச்சுட்டு இதில் ஊற்றி கிளறி விட்டுக்குங்க. எல்லாம் வணக்கி விட்டுக்கலாம். நன்றாக வணங்கட்டும். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கலாம். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொலையாக கொண்டுறேன். புளியை ஊற்றி கிண்டிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றுங்க தண்ணி. ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. அதை தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இதில் சோம்பு, சீரகம், தேங்காய், சோம்பு, சீரகம், தேங்காய் 3ஐயும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டி பதம் கொடுக்கும். ஒரு குழம்பு வைக்க இவ்வளோ கஷ்டம், ஆனால் ஈஸியாக கணவர்கள் குழம்பு வைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. இங்கிட்டு மட்டை அரிசி சாப்பாடு வெந்துட்டுருக்கு. உருண்டை குழம்புக்கு கடலப்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு, சோம்பு, ஜீரகம், வெங்காயம், தேங்காய், இந்த பருப்பு இதையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி உருண்டை பிடிச்சி இட்லி பானையில் ஆவி வர வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே போட்டுக்கலாம் பருப்பு உருண்டையை. கொதிக்க வச்சுட்டு குழம்பு என்ன லட்சத்தில் இருக்குதோ. ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா? அங்கிட்டு சாப்பாடு ஆஃப் பண்ணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கனால நல்லாவே கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். உருண்டையெல்லாம் போடுவோம். உருண்டையெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா இறக்கி விடுங்க. வந்ததுக்கப்புறம்
அதோட வச்சுட்டு மூழ்கிற அளவு சொல்லுங்கள். மூழ்கிற அளவு உருண்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு போட்டு வேக கிளறி விட்டுக்கலாம். மெல்லமாக கிளறணும், அப்புறம் உடஞ்சி போயிடும். அதனால் கவனமாக இது பண்ணணும். சிம்மில் வச்சு தானே கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக ஒரு குழம்பு கிடைக்கும். இதெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. எங்கள் வீடியோவை தினைக்கும் பாருங்கள். நாங்கள் ரெசிபி நல்ல நல்ல வீடியோவாக நாங்கள் போடுறோம். தினைக்கும் எங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் தினைக்கும் வைக்க வேணாம், வாரத்தில் ஒரு தடவை வச்சா போதும். ரொம்ப கிளறி விட்டுறாதீங்க, உடஞ்சி போயிடும். அப்புறம் சாப்பிட்றப்ப குழம்பு மணிக்காயிரும், குழம்பு மட்டும்தான் இருக்கும், பருப்பை காணாமல் போயிடும். அதனால் நீங்கள் தினைக்கு இது மாதிரி வச்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாப்பாடு பட்டாச்சு. உருண்டை குழம்பு எடுத்து தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.